Praise the Lord, friends. I hope you guys are doing very well in the mighty name of Jesus. இன்னைக்கு நானாக்கா எனக்கு ஒரு வசனம் கிச்சிச்சு ஐசாயா 9:2 The people walking in the darkness have seen the great light. On those who living in the land of deep darkness as the light has dawned. இதனாலக்கா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப இருட்டான வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருந்தேன். ஏன்னா அந்த இருட்டான வாழ்க்கையில் எப்படி வெளியே வர முடியாமல் எப்படி நான் வாழ்ந்தனோ, ஏன்னாக்கா என் வாழ்க்கையில் எனக்கு குடி மெயின் ஆயிடுச்சு, ட்ரக்ஸு மெயின் ஆயிடுச்சு, எனக்கு படிப்பு தேவையில்லை, ஃப்ரெண்ட்ஸுனாக்கா உயிரை விட்ருவேன். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸுனா ரொம்ப அவங்க எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவேன். எந்த நிமிஷம் வாடா நான் உனக்கு கோட்ரு வாங்கி தரேன்னு சொன்னாவே போதும், இம்மிடியேட்டாக ஓடிடுவேன். ஏன்னா அந்தமாரியான ஒரு பையன். எனக்கு எப்படி என் வாழ்க்கை ரன் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதேமாரி ஸ்டடீஸும் விட்டேன், எஜுகேஷனும் இல்லை, வெறும் 10th பாஸு, அதுக்கப்புறம் மேலே படிக்கவும் இல்லை, நல்லா அப்பா அம்மா. நான் இந்த ஒரு இருட்டான வாழ்க்கையில் இருந்து எனக்கு வாழ்க்கையவே என்னான்னு தெரியாமல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பேஜாராகும். ஏன்னா அவங்க பண்ணுற ஒரு சின்ன விஷயங்களும் ஆகட்டும், ட்ரக்ஸு அவங்கள எவ்வளோ பாதிக்குதுனாக்கா, லைக் மென்டலியாக டிஸ்டர்ப் ஆகுறதால, அப்புறமாட்டுக்கு அவங்க இறந்து போகிறது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பேஜாராகும். ஏன்னா அந்த ஒரு குடியாகட்டும், ஏன்னா அந்த குடி எனக்கு தெரியும், ஏன்னா அது எவ்வளோ ஈஸியாக இல்லை, சுலபமாகவும் இல்லை அது விட்டு வெளியே வர்றதுக்கு. பட் நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஃபைட் பண்ணி அவர் கேட்டோம்னாக்கா அந்த இருட்டான இருக்கிற ரூமில் நம்ம கண்டிப்பாக வெளிச்சத்தில் வர முடியும். ஏன்னா நம்ம கையில் ஆகாதது, நம்ம இதில் ஆகாதது எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கடவுளில் கேட்கணும். ஏன்னாக்கா நம்மள்ட்ட அவர்கிட்ட அவ்வளோ பக்தியாக அவர் கூட நம்ம வாக் பண்ணணும், அவர் கூட நம்ம பேசணும், நம்ம ப்ரேயரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதேமாதிரி நீங்கள் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். ஏன்னாக்கா நானும் 15 years சின்ன வயசுலேருந்தே குளிச்சுன்னுக்கிறேன். ஸ்கூலில் இருக்கும்போது நான் சின்ன வயசில் இருக்கும்போதே குளிச்சுன்னுக்கிறேன். ஏன்னாக்கா என் வாழ்க்கை அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ மட்டும் கடவுள் என்னை உயர்த்தினுங்கிறாரு, நானும் அதுலேருந்து தூரமாக இருக்கிறேன். ஸோ என் வாழ்க்கை இவ்வளோ பிரகாசமாக மாறும்போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக கடவுள்கிட்ட நீங்கள் கேளுங்க. உங்களோட குறைகள் அவர் மேலே நீங்கள் பாரத்தை போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அவர் உங்களோட இதயத்தை கழுவுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. கடவுள்கிட்ட கேளுங்க. ஏன்னாக்கா எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க சாவுறது எனக்கு ஒரு மாதிரி பேஜாராகுது. ஏன்னாக்கா நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த குடியால் ட்ரக்ஸால் இறந்து போகிறது ரொம்ப பேஜார் இல்லையா? அப்பா அம்மாவுக்கும் பேஜார் அதை பார்க்கும்போது. ஸோ ப்ளீஸ் கைஸ், stay away from alcohol and drugs. Look after your future. Praise God. Love you.